எல்கேஜிலேருந்து ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அந்த 6th ஸ்டாண்டர்ட் போனப்போ இன்னும் நெருக்கங்கள் ஆகிவிட்டது. அப்படியே 8வது வரை ஓடிச்சு. பள்ளி நாட்கள் வந்து நல்லா ஓடிடுச்சு. அப்புறம் 9வது வகுப்பு படிக்கும்போது நான் வந்து வயதுக்கு வந்து விட்டேன். அந்த நாட்கள் அதனுடைய நாட்கள் வந்து புதிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு, புதிய ஒரு நாட்களாக இருந்துச்சு அந்த நாட்கள். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கூல் போனோம். ஸ்கூல் போயிட்டு படிக்க ஆரம்பித்தோம். எனக்கு வந்து கணக்கு பாடம் மட்டும் எனக்கு பிடிக்காது. அப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ரொம்ப க்ளோஸ்னால் கலாவும் மாலாவும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கலாவோட வீட்டுக்கு போயிடுவோம். கலாவோட வீட்டில் இருந்து தான் சைக்கிள் வச்சுருப்போம். அப்போல்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறதுனால உருட்டிட்டு தான் போகிறது. அவள் வீட்டிலேருந்து கலாவோட வீட்டிலேருந்து ஸ்கூல் வர உருட்டிட்டு போகிறது. அதே மாதிரி திரும்ப ரிட்டன் வரும்போதும் உருட்டிட்டு தான் வர்றது. கலா வந்து நல்லா படிப்பாள், ஃபஸ்ட் ரேங்க் வருவாள். இப்படியே நாட்கள் ஓடிடுச்சு. ஓடினோன்னே 10வது வந்துருச்சு. 10வது வந்ததில் ஒரு பயத்தோடு அடியெடுத்து வைத்தோம். எப்படி இருக்க போது, பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு அடியெடுத்து வைத்தோம். 10th வந்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் வரும். சந்தோஷமாக இருப்போம், ஏண்டா ஸ்கூலுக்கு போகிறோங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த நாட்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது. அப்படியே பப்ளிக் எக்ஸாமை நெருங்கியாச்சு. எக்ஸாம் வந்து வேறு ஊருக்கு எழுத போகணும், சென்ட்ரு. அங்கே போய் எழுத போனோம். எழுதிட்டு அப்போயும் நல்லா எழுதிட்டு நல்லா அப்போவும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே அப்போ தானே போகிறோம். ஒரு ஸ்கூல்லேருந்து வேன் விடுவாங்க, அந்த வேனில் போயிட்டு வேனில் எழுதிட்டு வந்துடுவோம். அடி எடுத்து வச்சு எக்ஸாமை எழுதியாச்சு. 366 மதிப்பெண் எடுத்திருந்தேன். என் தோழி கலா இருக்கால, அவள் என்ன மார்க் எடுத்திருப்பா? அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரவ இப்போ ஸ்கூல் 2ஆவதாக வந்திருந்தா. மாலாவும் நல்ல மதிப்பெண் தான் எடுத்திருந்தா. எங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செல்லமாக நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே இருக்கிறனால மூவேந்தர்கள் என்று பட்டப்பேர் வச்சு எங்களை வந்து அழைப்பாக. +1 வந்தாச்சு. +1 வந்துட்டு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கலாவும் மாலாவும் பயோமேக்ஸ் எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தான் மேக்ஸே வராது, அப்போ பியூர் சயின்ஸ் போகலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஐயோ பாட்னி அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நிறையா வரும்னாங்க. வேணாப்பா, எப்படி ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கம்ப்யூட்டர் மேக்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் மேக்ஸ் போய் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு +1 தான் நல்லா ஜாலியாக இருக்குமே, படிப்பு அவ்வளோவா இருக்காது. +2 தான் நல்லா படிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் +2 போயாச்சு. பப்ளிக்கும் எழுதியாச்சு. என்ன மார்க் எடுத்திருப்பேனா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.